ஓகே guys, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதிகமாக ஜாம்பி ரிலேட்டடான மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2022 வந்த ஒரு ஜாம்பி ரிலேட்டடான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா தாய்லாந்து லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் மற்ற ஜாம்பி மாதிரி பட் ஜாம்பி வைரஸ் இல்லை. ஒரு பெரிய சிட்டி இருக்குது, அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் மாறி மாறி ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. பிகாஸ் அவங்கெல்லாம் ஒரு க்ரேஸியான வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த சிட்டியில் தான் நம்ம ஹீரோயின்ஸ் இருப்பாங்க ரெண்டு பேருமே வேறு வேறு லொக்கேஷனுக்கு ஒர்க்கு போவாங்க. ஸோ அப்போ தான் தெரியும் இந்த மாதிரி அந்த சிட்டியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஸ்டோரியாக இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த இடத்துல என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. மற்ற மூவிஸ் மாதிரி இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க இந்த ஜாம்பி பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் பிளேஸுக்கு போயிட்டு இருக்கும்போது மாறி எல்லாரும் தூரத்தில் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்போது அதில் நியூவாக வரக்கூடிய சில பேசஞ்சர்ஸ் திடீர்னு ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ அவங்களும் அவங்க பக்கத்தில் ஒரு ஸ்கூல் பொண்ணு இருப்பாள். ஸோ அவளுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க தூரமாக. அவங்க இருக்கிற சீட் பக்கத்துலேயே ஒரு ஓல்டு மேன் இருப்பான், பேச ட்ரை பண்ணியிருப்பான். பட் அவங்களும் அவாய்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவனுக்குமே இன்ஃபெக்ட் ஆகிருக்கும். அவன் நம்ம ஹீரோயின் மேலே இருக்கிற கோவத்தில் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பான் அட்டாக் பண்ணுறதுக்கு. இப்போ அங்கேருந்து ஹீரோயினுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே அந்த ஓல்டு மேன் ஃபினிஷ் பண்ணிடுவான். ஸோ பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஓல்டாக இருப்பான். பட் அவன் அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனதுமே அந்த பர்சனோட பவர் பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கும். ஸோ ஈஸியாக யாரை வேணால் ஃபைட் பண்ணி பிஹேவ் பண்ணலாம். அந்த மாதிரி தூரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்குள்ளே சிலர் சேஃபாக இருக்காங்க. ஸோ உள்ளே போகிறாங்க. இப்போ அங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அங்கே ரேண்டமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட மொபைலை எடுத்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு இருக்கிற லொக்கேஷனாக. இப்போ அவரும் இங்கே வந்துட்டுருக்காரு. இவங்க கால் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய மிரர் விளாடியாக அந்த ஓல்டு மேன் வந்து பார்த்துருவான். இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்லேயே அந்த கூட வந்து அந்த சின்ன பொண்ணை அட்டாக் பண்ணி அது ஒரு பயங்கரமான சீன். அது ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கிற சீக்வன்ஸ்லாம் ரொம்ப 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 பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளோரில் எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இதுக்கு ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பான் அந்த வைரஸ்க்காக. ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹீரோயினை டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். அவங்க ப்ராப்பராக எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ கிளைமேக்ஸில் ஹீரோ வரும்போது அவருமே இன்ஃபெக்ட் ஆகிடும். வேறு ஆப்ஷனே இல்லாமல் அந்த டாக்டரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஏறி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கார். அந்த ஸ்ட்ரீட்டில் அவரோட சிட்டியில் என்ன நடக்குன்னு தெரியாமல். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தூரத்தில் ஒரு கிரவுண்டு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வாலிபால்லாம் ப்ளே பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டில் ஒரு ராட் இருக்கும். அதில் ஒரு பர்சனை லாக் பண்ணி வச்சு ரோப்பால் லாக் பண்ணி வச்சு அவனை பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. தூரத்தில் இருந்து அந்த ஹீரோ வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோவுமே டிசைட் பண்ணுறாரு அந்த பையனுக்கு எப்படியாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கையில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டெம்பு, பேட்டு, ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே இருக்கிற கேங் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பர்சனை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. திடீர்னு அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா எதுக்காக என்ன காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே அட்டாக் பண்ண போயிட்டுருக்காரு. பிகாஸ் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு க்ரேஸியான வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அது ஜாம்பி வைரஸ் மாத்திரலாம் இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யாரெல்லாம் அது இன்ஃபெக்ட் பண்ணுறதோ அவங்களாம் ரொம்ப மோசமான ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க மாறி. அவங்களுக்கு பெயினுமே அவ்வளோவா இருக்காது. இப்போ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த சிட்டியில் இருக்கக்கூடியவங்களாம் ஏதோ இன்ஃபெக்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் பக்கத்தில் வந்து அவரோட ஒய்ஃப் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணி அவங்களால ப்ராப்பராக ரீச் பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்கள தேடுறதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த மெட்ரோவில் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மேன் இருப்பான். அவன் நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரு பேச ட்ரை பண்ணுவான்.
ஸ்டார்டிங்கில் அவங்களுமே ஆன்சர் பண்ணுவாங்க, போக போக அவன் ரொம்ப பேசிகிட்டே இருப்பான். ஸோ அதனால் எனக்கு ஒர்க் இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா சைலண்ட் ஆகிடுவாங்க. இப்போ அந்த பர்சனும் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருப்பான், ஸோ யாரு கூடயும் நம்மளால் பேச முடியல அப்படிங்கிற மாதிரி. இப்போ ட்ரெயின் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டாப்பில் நின்னதுமே, ஸ்டேஷனில் நின்னதுமே ஒரு ஸ்கூல் பொண்ணு அந்த இடத்துக்கு வருவா. அவளுக்கு கண்ணால் பார்க்க முடியாது, ஐயோ அவளால் ப்ராப்பராக பார்க்க முடியாது, சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய பேசஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஷன்லேருந்து உள்ளே வருவாங்க. அகைன் அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாருமே மாறி மாறி ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போவே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதில் இருக்கக்கூடிய யாரும் ஒரு சிலரும் இன்ஃபெக்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஓகே காய், ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே வெரைட்டியான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம எப்போவுமே நான் பார்க்குற மூவிஸ் எல்லாமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ வாட்ஸ்அப் இருக்குல்ல, ஸோ அதோட சேட்டில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு மைண்டில் நிறைய இருக்குது நான் சேவ் பண்ண மாதிரி, ஆனால் சடனாக நிறைய மூவிஸ் மிஸ் ஆகுது அந்த சேட்லாம். ஸோ அது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகுதா இல்லை என்னன்னு தெரியல. பிகாஸ் எனக்கு இப்போ கூட மைண்டில் நிறைய மூவிஸ் ஞாபகம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணலை. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சடனாக ஏதாவது ஒரு மூவிஸை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ப்ராப்பராக வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு சில மூவிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டியான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கே டவுட்டாக தாங்க இருக்குது என்ன மூவியை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு ஜாம்பி ரிலேட்டடான மூவி ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2022, ஸோ அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான். ஆக்சுவலாக இந்த மூவியோட நேமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா சேட்னஸ். ஸோ மூவியோட நேம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கப்பல் இருப்பாங்க, ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஸோ ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அவங்களோட ஒர்க்குக்காக போகிறாங்க. ஸோ அவன் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அந்த ரூட்டுக்கு போயிட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்க மெட்ரோவில் ட்ராவல் பண்ணி தான், ஸோ ட்ரெயின் ஓகே, ஸோ அதில் ட்ராவல் பண்ணி தான் அவங்களோட ஒர்க் பிளேஸுக்கு போகணும். ஸோ அந்த பிளேஸ் போயிட்டு அந்த மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட 2 வீலரில் அந்த ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டுருக்காரு. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் மாறி மாறி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவரும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல், ஸோ ஏதாவது கேங் வாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிராஃபிக் சிக்னல் வருது. ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ், கார்லாம் இருக்கும்ல, ஸோ கார் பைக்ஸில் இருக்கவங்க சடனாக வெளியே வந்து மாறி மாறி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் அவருக்கு இன்னும் பயங்கரமாக ஷாக் ஆகுது. ஸோ இதுக்காக இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ அந்த இடத்த விட்டு வேகமாக எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்காரு. பிகாஸ் அவரையும் அட்டாக் பண்ண வந்துடுவாங்க. பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அந்த ரூட்டுக்கு போயிட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்க மெட்ரோவில் ட்ராவல் பண்ணி தான், ஸோ ட்ரெயின் ஓகே, ஸோ அதில் ட்ராவல் பண்ணி தான் அவங்களோட ஒர்க் பிளேஸுக்கு போகணும். ஸோ அந்த பிளேஸ் போயிட்டு அந்த மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட 2 வீலரில் அந்த ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டுருக்காரு. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் மாறி மாறி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவரும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல், ஸோ ஏதாவது கேங் வாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிராஃபிக் சிக்னல் வருது. ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ், கார்லாம் இருக்கும்ல, ஸோ கார் பைக்ஸில் இருக்கவங்க சடனாக வெளியே வந்து மாறி மாறி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் அவருக்கு இன்னும் பயங்கரமாக ஷாக் ஆகுது. ஸோ இதுக்காக இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ அந்த இடத்த விட்டு வேகமாக எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்காரு. பிகாஸ் அவரையும் அட்டாக் பண்ண வந்துடுவாங்க.